ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நான் இப்போ என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன். பின்னாடி வந்து 2 பேர் இருக்காங்க, சேதுபதி, சூர்யா, தென் இவங்க வசந்த், நானும் வசந்த். இன்றைக்கி வந்து நாங்கள் சைல்டுஹுட்டில் பண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பண்ணலாம் அகெயின் அப்படின்னு இருக்கோம். அது என்னன்னா, சின்ன வயசில் நீங்கள் எல்லாருமே விளையாண்டுருப்பீங்க குழந்தையா இருக்கும் போது. மேபி இல்லை 2K கிட்ஸ்லாம் விளையாண்டுருக்க மாட்டாங்க, ஐ நோ. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து லேட் 90s கிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் விளாண்டுருக்கீங்க கண்டிப்பாக. ஆமாம், அந்த மண்ணில் சிற்பங்களாக இருக்கட்டும், மண்ணில் சின்ன சின்ன பொம்மை, எங்களோட 3D களிமண் தான். இன்றைக்கி நாங்கள் வந்து களிமண் எடுத்து அதில் வந்து நாங்கள் சைல்டுஹுட்டில் செஞ்ச பொம்மைங்கள்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதை வச்சு இன்றைக்கும் செய்யலான்னு இருக்கோம். அதாவது கிளேயில் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச அந்த பழைய ஐடியாஸ்லாம் கஷ்டப்பட்டு யோசித்து செய்ய போகிறோம். விநாயகர் பொம்மை செய்வோம். ஆமாம், அப்புறம் ஒரு சின்ன ஒரு செல்ஃபோனு, அப்புறம் ஏதாவது இழுக்கிற மாதிரி ஒரு வண்டி, மாட்டு வண்டி ஒன்று செய்யலாம். மாட்டு வண்டி செய்வோம். போப்போ ஒன்றுனா கிடைக்கும், வாங்க போகலாம். ஒரு பக்கத்து காட்டில் தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டுறவங்க எங்கேயோ போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாமல் நாங்கள் இப்போ எங்களுக்கு உண்டான களிமண்ணை எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கடா ஜம்ப் பண்றேன்? அங்க காட்டுறாடே, நீ பாம்புடா காட்டுறாடே. சத்தியமா பாம்புடாது. எங்கடா இருக்கு? அங்கதான் இருக்கு பாம்பா. சரி, வீடியோ வர்றா அப்படியே. அவன் உயிர் போதான்னு தெரியல, வீடியோவா தெரியுதுடா. சரி, வேணாம் அடிக்க வேணாம், வா விட்டா அப்புறம் சல்ல. சரி வசந்த், ரிஸ்க் வேணாம், வாங்கடா டே. நாங்கள் வீடியோ எடுக்க போனோம், பாம்பு வந்துருச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து கேமராமேனான சேதுபதியை வந்து ஒரு கட்டுரினை வந்து கடிக்க வந்துருச்சு. அதுக்கிட்ட இருந்து எஸ்ஐ இப்போ தான் வெளியே வந்தோம். நேரம் கடிச்சிருந்துச்சுன்னா நுரதெல்லாம் தூக்கிட்டு போகிறத ஒரு வீடியோவை போட்டிருப்போம். தேங்க் காட் சேவ்ட் அஸ். ஆமாம், அவர் கொஞ்சம் புது ஆள், சைட் டைப்பு, பேச மாட்டார். ஆக்சுவலாக நேரம் கட்டு வந்துச்சு, நம்மளுக்கு பொட்டுன்னு போட்டிருக்கோம். பட் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சோம். பட் பாம்பு ரொம்ப சின்ன பாம்பு தான், பெரிய பாம்பு கூட பயப்பட தேவையில்ல. பட் ஆனால் பெரிய பாம்பு எப்பயுமே என்ன பண்ணால் விஷத்தை வந்து ஒரு லிமிட்டாக தான் கொடுக்கும். பட் ஆனால் சின்ன பாம்பு பார்த்தீங்கன்னா விஷத்தை இஷ்டத்துக்கு அது பார்க்கல கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது ரொம்ப ஆபத்து சின்ன பாம்பு தான். எப்பவுமே பெரிய பாம்பு விஷயம் தான் இது, வந்து விளையாட்டுக்காக இல்லை. ஆமாம், ஜஸ்ட் நாங்கள் ஃபன்னாக பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் சேனல். பட் இது ரொம்ப சீரியஸாக ஜஸ்ட் எனக்கு கால் மேலே போச்சு பாம்பு. சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்தபடியாக நம்மளோட சிரிப்பு வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்தளவு ஒரு ஜம்ப்பு எங்கள் சேதுபதி. ஓகே, இப்போ எங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆரம்பிச்சாச்சு. லெட்ஸ் டூ இட். இதுதான் நான் செஞ்ச செல்ஃபோன். பார்க்க இப்படி தான் இருக்கும். பட் செங்கல் கட்டி பட் இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் இட் வில் பி பியூட்டிஃபுல். இது ஒரு முழு செல்ஃபோனாக மாற்றி காட்டுறேன். வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே, இப்போ வந்து இதை காய வைக்க போகிறோம். இது
பார்த்தீங்கன்னா சூர்யா செஞ்சது உரல், அந்த காலத்து கிரைண்டர். இது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்டுக்கும் கல்யாணத்தப்போ சீரா கொடுக்கும். இப்போ தான் கிரைண்டரு உரல் தான் கொடுப்பாங்க. உரல்ல அரைக்கிற மாதிரி சட்னியோ இல்லை ஏதோ ஒரு மையலோ யாராலையும் எந்த மிக்சியாலையும் செய்ய முடியாது. பட் என்னன்னா நம்ம வந்து எல்லாம் மிக்சிக்கு வந்து மாறிட்டோம். பட் பரவாயில்ல, அதே மாதிரி டேஸ்ட்டும் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் கோஸ்ட் பஸ்டர். இந்த கோஸ்ட் பஸ்டரில் ஒரு பொம்மை வரும் பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து இதை காய வைக்கலாம். என்னடா செஞ்சு வச்சிருக்கோம்? இது என்னது? வண்டி. வண்டியா? நம்ம மாட்டு வண்டி. ராஜா ராணிக்கு பதிலாக 2 சுண்டக்காய் வச்சிருக்கிறோம். இது அது வந்து உரல். உரலா? அது அம்மிக்கல். இது அம்மிக்கல். இதுதான் அவங்க சேனலோட ஹீரோ வசந்தோட செல்ஃபோன். இல்லை அப்புறம் ஆனால் நாங்கள் அப்பயே வந்து இது வந்து ஏலியன் பொம்மை. பயங்கரமாக இருக்கும். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பின்னாடி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு 2-3 யூஸ்ஃபுல் திங்ஸ் வந்து சொல்லலான்னு இருக்கோம். ஆமாம், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க கேமராமேன். இது நம்ம சாதாரணமாக வீட்டில் சாப்பாட்டுக்காக பயன்படுத்துவோம் இல்லையா, அவரைக்காய். இது வந்து நாட்டு அவரை. ஆக்சுவலாக ஹைப்ரிட் இல்லை, இது நாட்டு அவரை. நீங்கள் வச்சிருக்கிறதுக்கும் இந்த நாட்டு வரைக்கும் வித்தியாசத்தை வந்து நீங்களே பார்க்கலாம். இது இவ்வளோ தான் நீளம் வளரும். இதாட்ட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். சரிங்களா? இது ஹைப்ரிட் வந்து நல்லா பெருசாக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நம்ம காலப்போக்கில் சேல்ஸுக்காக கொண்டு வந்து இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நாட்டு அவரை. அப்புறம் இன்னொரு முக்கியமான திங்ஸ், இதுதான் வந்து சுண்டக்காய். இதில் வந்து நம்ம குழம்பு வைப்பாங்க. இந்த காய் பிச்சா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இதான் சுண்டக்காய். இதோட அந்த மேல் கோம்பை மட்டும் எடுத்துகிட்டு இதை நல்லா தட்டி இதில் தான் குழம்பு வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டக்காவில். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த சுண்டக்காவில். இது ஃபுல்லாக இவ்வளோ இருக்கும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நல்லா நம்மளோட அம்மிக்கல்லில் வச்சு நல்லா இதை தட்டி விட்டு அதில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த சுண்டக்காவில். எங்கள் அம்மா பாட்டிலாம் நிறைய எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ வந்து செய்யறது இல்லை. அவங்களுக்கு செய்ய தெரியலையா இல்லை கிடைக்கிறது இல்லையான்னு தெரியல. பட் இதுதான் அந்த சுண்டைக்காய், பார்த்துக்கோங்க. இதான சுண்டைக்காய். அப்புறம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஆமாம், நீங்களாம் வந்து பம்பரத்தை விலைக்கு வாங்கி தான் விடுவீங்க. நாங்களாம் சுண்டைக்காவிலே விடுவோம். இப்போ பாருங்கள், என்னடா இது சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இல்லைடா? ஆமாம், சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இல்லை. இது நீங்கள் இப்படி வச்சு இப்படி பண்ணி இங்கே பார்த்தீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த வீடியோ எடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த இவங்க எல்லாருமே என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. சூர்யா, வசந்த், அப்புறம் கேமராமேனோட கட்டுவிரியன் சேதுபதி. ஆமாம், சேது இல்லை, இன்னிலிருந்து அவர் கட்டுவிரியன் சேது என்று அழைக்கப்படுவார். எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.